இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் கோஸ்மல்லி. இது சாதத்துக்கு சைடிஷாவோ இல்லைன்னா இந்த மாதிரி பெரட்டி கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. நான் இதுக்கு ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிடணும். எண்ணெய் தடவி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இதை சுட்டு எடுக்கணும். இப்போ நான் 3 கத்திரிக்காயும் ஒரே நேரத்தில் சுட்டு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இதில் வச்சு சுட்டு எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஊசியில் இந்த மாதிரி குத்திட்டு ஒவ்வொரு கத்திரிக்காவாக சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எல்லா பக்கமும் கத்திரிக்காய் சுட்டுருச்சு. இதை எப்படி செக் பண்ணணுன்னா, இப்படி அழுத்தணுன்னா அமுங்கணும். அப்போ தான் கத்திரிக்காய் உள்ளே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை உடனே எடுத்து தண்ணியில் போட்டுறணும். தண்ணியில் போடும்போது அந்த தோல் ஈஸியாக சுருங்கி இந்த மாதிரி உரிக்கிறதுக்கு வரும், ஈஸியாக வரும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் உரிச்சிட்டு காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும், உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இது செய்யறதுக்கு இந்த மாதிரி விதை உள்ள கத்திரிக்காய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மசிச்சு எடுத்துக்கணும். இந்த கையில் மசிச்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லா கெட்டியான புளி நமக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுவும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாது. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு காரத்துக்கு எவ்வளோ மிளகாய் வேணுமோ அந்தளவுக்கு பிச்சு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பொடி பொடியாக வெட்டின வெங்காயம் நிறைய சேர்த்தா இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவு வெங்காயம் வதங்கினா போதும். இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய், புளி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கிளறி எடுக்கணும். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். அந்த புளியில் இருக்கிற தண்ணி வற்றி உள்ள அந்த எண்ணெய் ஊற்றின எண்ணெய் பார்த்திங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது இது ஓரளவு ரெடி ஆயிருச்சு. எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் இருக்கிற புளியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சூப்பரான கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரெடி ஆயிருச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.